ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னுடைய மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வருஷம் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 3 கப் எடுத்திருக்கேங்க. பேப்பர் கப்பு பெரிய சைஸ் கப் தான் எடுத்திருக்கேன். இது ஜூஸ்லாம் குடிப்பாங்களா அந்த கப்பு தான். இந்த 3 கப்பில் ஒரு கப்பை மட்டும் நான் கட் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன். இன்னொரு கப்பு எடுத்துக்கலாம். அந்த கப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு பாட்டமை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3வது கப்பில் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம பாட்டமை ரிமூவ் பண்ணிட போகிறோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு கப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு கப்பை விட இன்னொரு கப் சின்னதாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை கப் தேவைப்படுதோ அத்தனை கப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசருக்கு. நான் 3 கப் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு கீழே கொடுக்கறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெக்டாங்கிள் ஷேப்பில். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பர் கப்ஸை க்ளூ அப்ளை பண்ணி அழகாக நான் ஒட்டுற மாதிரி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசரை இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே கிஃப்ட் ராப்பர் ஒட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் உருண்டை, ஊசி இதெல்லாம் போட்டு வச்சுக்க போகிறேன். சென்டர் கப்பில் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் பின்னு, அந்த பின்னு அது எல்லாமே போட்டிருக்கேன். இன்னொரு கப்பில் பார்த்திங்கன்னா ஃபெவிகால், சிசர், மார்க்கர், பென் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்களை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரே ஆர்கனைசரில் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய கேலண்டரை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸ் கேலண்டர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த கேலண்டரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேலண்டருடைய ஒரே ஒரு பேப்பரை மட்டும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேங்க. இந்த பேப்பரை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் ஒரே ஒரு பேப்பரை மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி முடித்த பிறகு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சரஸ்வதி ராமகிருஷ்ணன், பாண்டியன், வேல், பிரியங்கா, சுஜாதா உதயகுமார், ஸ்வேதா, சல்மா பானு, செந்தில்குமார், ஹேமாவதி, அன்னபூரணி, சாரா, குட்டீஸ் கிச்சன், சித்ரா, ரமாதேவி, துர்கா, மாயாவதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் சூப்பராக கிடைக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் ஓப்பன் பண்ணி மடித்து விடணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம 4 கார்னரை ஃபோல்ட் பண்ணி மடித்தோம் இல்லைங்களா? அதில் 2 கார்னரை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த மடிப்புகளை யூஸ் பண்ணி நான் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அந்த பேப்பரை பாருங்கள் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம 4 கார்னர் உள்ளே இருக்கு இல்லைங்களா? அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சூப்பரான ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், பெரிய சைஸில் ஒரு பாக்ஸ் கேலண்டர் பேப்பரை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் நான் ஷாக்ஸ்லாம் மடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஷாக்ஸுக்கு பதிலாக கர்ச்சிஃப் மட்டும் இதில் மடித்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ஷாக்ஸு, கர்ச்சிஃப் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தொலைஞ்சு போகவே போகாதுங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் கார்ட்போர்ட் பாக்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கேலண்டர் பேப்பரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பாக்ஸ் ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் பூண்டுலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள்,
இந்த மாதிரி ரைஸ் கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும், தூக்கி போடவே மனசு வராது. ஸோ அந்த கவரை வந்து நான் ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், வி ஷேப்பில் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி விட்டுட்டேன். டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஓப்பன் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும். இதனுடைய ஒரு சைடில் மட்டும் ஒரு சேஃப்டி பின்னை வந்து பின் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டு நீங்கள் துணி காய வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிளிப்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ரைஸ் கவரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிளிப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்திருக்க பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பருப்பு டப்பாலாம் வச்சுருப்போம். ஒவ்வொரு டப்பாலையும் ஒவ்வொரு பருப்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம அளந்து போடுறதுக்கு ஒரு அரை இழக்கு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டப்பாலையும் நம்ம ஒவ்வொரு அரை இழக்க போட்டு வைக்க முடியாது இல்லைங்களா. ஸோ ஒரே ஒரு அரை இழக்கு இருக்கும், அதை ஏதாச்சும் ஒரு டப்பாவில் போட்டிருப்போம். ஸோ ஒவ்வொரு டப்பா எடுக்கும்பொழுதும் நம்ம அளந்து போடுறதுக்கு ஒரு பாத்திரம் தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக அரை அழகு பருப்பு வந்து பிடிக்குதுங்க. பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி கூட காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்பொழுது மட்டும் ஒரே ஒரு முறை அரை அழகை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு பருப்பு வந்து போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதனுடைய ஃபுல்லாக வந்து கரெக்டாக நம்ம போட்டாவே வந்து பார்த்திங்கன்னா அரை அழகு பருப்பு கரெக்டாக பிடிக்குது. ஸோ அதனால் நம்ம இதுக்கப்புறம் எப்போ யூஸ் பண்ணாலும் அதை மைண்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் வந்து ஒவ்வொரு டப்பாலையும் அரை அழகை வந்து வாங்கி போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை கட் பண்ணி அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பூஜை பாத்திரத்தெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் பார்க்க போகிறோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் கோல மாவு எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு ஆஃப் லெமன் மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. ஃபுல்லாக ஆஃப் லெமனை இந்த ஒரு ஸ்பூன் கோல மாவில் கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறு எதையுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லைங்க. இந்த 2 பொருள் மட்டும் போதும். இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்போவுமே தேய்க்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி இந்த கலவையை யூஸ் பண்ணி நம்ம அந்த பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து வேறு எந்த பொருளுமே யூஸ் பண்ணலை, புளி கூட யூஸ் பண்ணலைங்க. ஜஸ்ட்டு லெமனும் கோலமாவும் இருந்தால் போதுங்க. நம்மளுடைய பூஜை பாத்திரங்களை பளிச்சுன்னு வந்து தேய்ச்சி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் தேய்க்காமல் வச்சுருந்த பூஜை பாத்திரமாக இருந்தால் கூட சூப்பராக தேய்ச்சி பளிச்சுன்னு மாற்றிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு காமிக்கும்போது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பழசாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். இதை தேய்ச்சி முடித்த பிறகு புதுசாக வந்து விளக்கு வாங்கின மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ க்ளீனாக நீட்டாக சூப்பராக இருக்குங்க, பளபளனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறதுக்கு இந்த கோல மாவையும் லெமனையும் யூஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சோப்பு கூட யூஸ் பண்ணலைங்க, இந்த 2 பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய பாஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயரை எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அகைன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பாய்.